guys, welcome to SK Gaming. இது வந்து Minecraft Survival Part 2. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். guys வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறேனே தெரியல. என்ன சவுண்ட் வருது? டேய் பாம்பி. ஓட பாவி. டேய் உன்னை இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேங்கிறா. என்னடா அதுக்கு செத்துட்ட எரிஞ்சே. சரி guys, நல்ல வேளை அவன் செத்துட்டான். இல்லைன்னா நம்மளுக்கு வச்சிருப்பான். யார் அது? ஐயோ க்ரீப்பரே. இருறா அவனை வெடிக்க வைக்க. வெடிச்சிரு. அவ்வளோதான். ஏய் மாடு, அங்கே இருக்கட்டும் மாடு. நம்ம இங்கே போவோம். வந்து ஸ்கெலிட்டன் சவுண்ட் பண்ணிக்கே கேட்குது. அவனை எங்கே இருக்கானே தெரியல. ஏ ஸ்கெலிட்டன் இங்கே இருக்கியாடா? இன்னைக்கு ஒன்று ஐயோ அடிக்கிறானே எப்படியா அடிச்சிரு. ஐயோ ஹெல்த் கம்மியாக ஐயோ வரான் ஓடு வந்தாச்சு. ஐயோ செத்துட்டேனே. ரீஸ்பான் ஆயிரு. என்ன லோட் ஆகுது? எப்படியோ ரீஸ்பான் ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட் வந்த இடம் தானே. ஃபஸ்ட்டு வந்த இடம். நோ சரி வாங்க. எல்லாம் அந்த ஸ்கெலிட்டன்னால தான் கைஸ். சரி இப்போ நம்ம மைண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். மைண்ட் பண்ணா வச்சு ஏதாவது கிடைக்கும். வாங்க மைண்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட சவல் இல்லை, அதனால பிக்காக்ஸ் வச்சு நோண்ட வெளிதான் பண்ணேன். பிக்காக்ஸ் வச்சு தான் ஸ்லோவாக தான் மண்ணை நோண்ட முடியும். இது பிக்காக்ஸ் வச்சு ஸ்லோவாக வேணால் ஸ்பீடாக ஓட்டும் மைண்ட் பண்ண முடியும். கோல் கோல் தேவைப்படும் டார்ச்சுக்கு. அப்படியே நம்ம கீழே தான் இறங்குவோம். அதனால டார்ச்சுக்கு தேவைப்படும். இருங்க கைஸ், ஃபுல்லாக எடுத்துகிட்டு காமிக்க. கைஸ் நமக்கு இவ்வளோ போதும். இது போதுமா? சரி இது போதும். வாங்க. அம்மா நம்மக்கிட்ட டார்ச் இருக்கானே தெரியல. இருங்க பார்க்க. டார்ச் 6 தான் இருக்குது. சரி கைஸ், எதுக்கும் நம்ம டார்ச் செஞ்சுக்கலாம். வைடா கிராஃப்டிங் டேபிள் அதை வச்சுட்டு ஸ்டிக்கு செய்யணும். அதுக்கு விட்டு இந்த இருக்குது. இது எழுது வச்சா பிளான்ட்ஸ் கிடைக்கும். பிளான்ட்ஸை 2 தான் 8 ஆக்கி 2 இது வச்சா நம்மளுக்கு ஸ்டிக்கர் கிடைக்கும். அது ஃபுல்லாக ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு கோல் எடுத்து மேலே வச்சா டார்ச் கிடைக்கும். அந்த டார்ச்சை ஃபுல்லாக எடுத்துருவோம். ஒரு டார்ச்சை கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். மொத்தம் 64 + 18. எவ்வளோ டார்ச்சு. நம்மளுக்கு இதுவே போதும். இந்த கோல்னா தேவையே வராது. ஏன்னா நம்மக்கிட்ட 64 + 18. வாங்க நம்ம மைண்ட் பண்ணிக்கிட்டே போவோம். நான் ஏதாவது சூப்பரானது புதுசாக ஏதாவது கிடச்சிதுன்னா பார்க்கலாம். அவ்வளோதான். பாய்னா எதுக்கு சொல்லுவேன். சரி கைஸ், நான் ஏதாவது புதுசாக கிடச்சிதுன்னா காமிக்கேன். கைஸ் லாப்பிஸ் லசூரி வாங்க எடுத்துப்போம். இதுவும் நம்ம என்சான்ட்மெண்ட் பண்ண தேவைப்படும். அவ்வளோதான் எடுத்தாச்சு. கீழே மைண்ட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். இன்னும் ஏதாவது புதுசாக கிடச்சின்னா காமிக்கலாம். பாய் புதுசாக கிடைக்கும் போது பார்க்கலாம். கைஸ் என்னோட பிக்காக்ஸ் உடஞ்சிடுச்சு. வாங்க பிக்காக்ஸ் செய்யலாம். இந்த கிலோவை அடுத்து எங்கே இருக்குது ஸ்டோன். நமக்கு 64 ஸ்டோன். அவ்வளோ தூரம் மைண்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸ்டோன் பிக்காக்ஸே நம்மளுக்கு போதும். வாங்க இந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கலாம். ஏதாவது புதுசாக கிடைக்கிற போது பார்க்கலாம். அயன் கிடைச்சா நல்லது. இருங்க இந்த சைடு அயன் 10 மணிக்கு இருக்குது. காப்பர். சரி அயன் கிடைக்கும் போது பார்க்கலாம். பாய். இப்போக்குள்ளே எதுவுமே புதுசாக கிடைக்கல. இது கேவா கேக்குள்ள உங்களுக்கு டார்ச்சு வை. யார் நான் அடித்தது? அடிச்சு இருந்துச்சு. எப்படி ஹெல்த்து போச்சு? ஏய் ஜாம்பி ஒன்று அடிச்சுட்டா ஓடிடுறா. நம்மளும் பயந்து ஓடணும் போல. அர்றா இந்த ஸ்வாட். அவ்வளோதான். எப்படியோ தப்பிச்சிட்டேன். சாப்பாடு இல்லையே. சாப்பாடு இருக்கானே தெரியலையே. கேவுக்குள்ளே தெரியாமல் விழுந்துட்டேனே. என்ன பண்ணுறது? சாப்பாடு இருக்குது. அவ்வளோ கேரட்டும் இருக்குது. சாப்பிட வேண்டியதான். வேறு வழி இல்லை. யாரா அது? ஜாம்பி நீ ஏன்டா திருப்பி வரேன்டா. இன்னைக்கு ஒன்று அடிக்காமல் விட மாட்டேன்டா. என்னடா அடிக்கவில்லை. ஐயோ கிளிச்சா. அடிச்சிட்டேன். கிளிச்சாச்சு போல. வந்து நம்ம சாப்பிட்டு போயிருக்கேன். பார்க்கலாம். சரி கைஸ் வாங்க லைட்டை போடுறது தான். வாங்க போவோம். என்னது
க்ரீப்பரே வரியா இரு அவனை வெடிக்க வைக்க வெடிச்சிரு ஓடி பின்னாடி அவன் கூட வெடிச்சிட்டான் என் டார்ச் லைட் ஆன் தான் இருக்கு அவன் இந்த சைடு போய் பார்ப்போம் நல்லதாக கிடைச்சா நல்லது இருங்க ஐயனு லக்கு நம்மளுக்கு லக்கு 1 2 3 4 தான் இருக்குது 3 4 இருக்குது இது தேவையில்லாதுன்னா தூக்கி போட வேண்டியதான் 1 2 இங்கே இருக்கா 1 2 3 4 மேலே இருக்குது 5 6 7 8 இருக்குது இருங்க கீழே 10 மணி இருக்குது 9 அயன் கைஸ் இல்லை இங்கே கொண்டு இருக்குது 10 வா 10 அயனு மாசு சூப்பர் வாங்க நம்மளுக்கு லக்கு வாங்க நம்ம தரவை பார்க்கலாம் கேரட் காட்டுவோம் இங்கே யாரா டே க்ரீப்பரே நீ எப்போ பார்த்தாலும் வந்துட்டே இருப்பியா வெடிச்சிரு க்ரீப்பரே ஒன்றா பார்த்தாலும் பயப்பட முடியாதுடா ஸ்பைடர் இருக்குது ஸ்பைடரை பார்த்து பயப்பட மாட்டேன் ஸ்வாட் எடுத்து அடி நான் அடிச்சிட்டேன்னா நீ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதை அடிச்சுட்றா அப்புறம் தான் சப்ஸ்கிரைப் அடிச்சிட்டேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இருங்க கோல்டு தானே கோல்டு ஐ ஆம் லக்கி மேன் கோல்டு எல்லாமே கிடைக்குதே இந்த டேட்டு வேறு அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு இன்னும் இதில் மைண்ட் பண்ணுச்சு ஆமாம் இல்லை இது அயன் பிகாஸில் மைண்ட் பண்ணுவேன் இந்த நேரத்துக்கு நான் மைண்ட் பண்ணியிருந்தேன்னா ஒரு கோல்டு வேஸ்ட்டாக போயிருக்கும் ஒரு கோல்டு இல்லைனா 1 இல்லை 2 3 4 கோல்டு இருக்குது 1 2 3 4 5 இங்கே அயன் 11 அயன் 5 6 7 8 கோல்டு போடு மாசு இப்போ மேலே ஏறணும் எங்கே இருக்கு அந்த காபிள் ஸ்டோன் எடுத்து மேலே 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 வச்சா அவ்வளோதான் தர்றாமே ஏய் ஸ்கெலிட்டனே ஐயோ இவன் பார்த்து நம்ம பயப்படத்தான் பார்த்தேன் இந்த ஸ்கெலிட்டன் நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தனே என்னை சாப்பிட்டானே அதனால் வாங்க நம்ம தப்பிச்சு எப்படியாவது ஓடிடும் ஓ இருங்க என்னது ஐயனு ஐயோ க்ரீப்பர் வரானே க்ரீப்பர் வேற வந்துட்டானா க்ரீப்பரில் கைஸ் இங்கிட்டனா போட்டு கட்டிட்டேன் அதாவது ஸ்கெலிட்டன் வராத மணிக்கு க்ரீப்பர்னே வருது இப்போ அந்த அயனை எடுப்போம் 11 இருக்குது மொத்தம் இந்த பிக்காக்ஸ்லேயும் எடுப்போம் ஏன்னா இந்த பிக்காக்ஸ்லேயும் எடுக்க முடியும்ல இந்த பிக்காக்ஸ்னோ 11 12 13 14 15 16 17 மொத்தம் 17 அயன்வோ அயன் சரி கைஸ் நம்ம மேலே இப்படி போட்டு இப்படி மைண்ட் பண்ணி போகலாம் அதாவது இந்த இப்படி போட்டு மைண்ட் பண்ணி போகலாம் ஏதாவது புதுசாக வந்துச்சுன்னா காமிக்கேன் பை பாய் பாய் கைஸ் இங்கே பாருங்கள் இது உடச்சா கூட சவுண்டு கேட்க முடியல இது பேர் ஆனால் எனக்கு தெரியாது அதனால் நான் இதுன்னு மட்டும் சொல்லிக்குவேன் சவுண்டு கேட்கும் இல்லைங்க டிங் டிங்கி சவுண்டு கேட்குது பாருங்கள் இங்கே உடைக்கிறேன் இதை வச்ச சவுண்டு கேட்குமா இது என்னது இருங்க இதுனா தேவையில்லாதனா தூக்கி போட வேண்டியதுதான் எல்லாமே தேவையில்லாததாக தான் இருக்குது சரி கீஸ் இது எடுப்போம் என்ன திருப்பி எடுக்க மாட்டேங்கி இது வேறு திருப்பி வந்துடுச்சு சரி கைஸ் இதை ஃபுல்லாக எடுக்க வேண்டியது தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கேன் நான் வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன் இதை டிங் டிங்னு சவுண்டு கேட்கும் இதையும் எடுத்து வச்சுப்போம் இது எதுக்குன்னு தெரில ஆனாலும் எடுத்து வச்சுப்போம் எதுக்குன்னு தெரில ஆனால் புதுசாக இருக்குல்ல என்ன இங்கே கேவாது இங்கே போய் பார்ப்பேன் கேவ் உள்ள ஒன்றும் இல்லை இருங்க கைஸ் எதனா பாதி எடுத்துகிட்டு பார்க்கலாம் கைஸ் நானும் அப்போலேருந்து ஏறிக்கிட்டே இருக்கேன் இன்னும் ஒரு வழி இருக்குது அப்படியே வெளியே வந்துட்டேனா மேலே போ என்ன லாவா இருக்குது யாரா விச்சு கைஸ் அங்கே பாருங்க விச்சு ஓச்சி நல்ல வேலை விச்சு அங்கே போயிட்டா யாரா வெடிச்சது க்ரீப்பரே வேண்டாம் திடீர்னு வந்துட்டு சாம்பி ஒன்று யாரா சொன்னது யாரு ஐயோ விச்ச போட்டு விட பாவி அட பாவி விச்சு
சரிட்டு இட்ஸ் நைட் ஆச்சு, வாங்க நம்ம தூங்கலாம். சரி கைஸ், தூங்கிட்டு பிறகு பார்க்கலாம். கைஸ் நான் ஃபர்னஸ் செஞ்சுட்டேன், இங்கே பாருங்கள். செஞ்சு நான் அயனும் உள்ளே வச்சுருக்கேன், ஸ்டிக்கை உள்ளே போட்டிருக்கேன். நல்லா எரிஞ்சிடுச்சு. ஃபுல்லாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாய். சரியா கைஸ், நம்மளுக்கு கிடச்ச அயனை வச்சு இப்போ வந்து நான் ஷீல்டு பண்ண போகிறேன். ஷீல்டு எப்படி பண்ணணுன்னா, ஒரு அயன் தேவை, அதுக்கடுத்து ஒரு 1 2 3 4 5 இது தேவை, இல்லை 6 இது. அப்புறம் ஷீல்டு பக்கத்தில் எடுத்து போட்டால் இப்படியே ஸ்கெலிட்டன் இருக்கான்ல, அவன் வந்தான்னு வச்சுக்கோங்க, இப்படி தடுத்தா போதும். அவ்வளோதான், ஜாலி. எப்படியோ செஞ்சுட்டேன்ல. இப்போ வாட கீப்பரு ஜாம்பி எவன் வந்தாலும் தடுத்து வேண்டா. இது வேறு ஃபுல்லாக இதாகட்டும் கைஸ். இந்த மரக்கட்டையை போட்ட வேண்டிதான். வாங்க கைஸ், அயன் மெல்ட் ஆயிடுச்சான்னு போய் பார்ப்போம். கைஸ் அயன் மெல்ட் ஆயிடுச்சு கைஸ். எப்படியோ மெல்ட் ஆயிடுச்சு. இதனா இது இப்போ கோல்டை உள்ளே போட்டு எரிக்க வேண்டியதுதான். நம்ம ஆர்மர் ஏன் செய்யக்கூடாது? ஏதாவது ஒரு ஆர்மர் ஆச்சு பண்ணுவோம். சரி கைஸ், ஆனால் ஆர்மர் எப்படி செய்கிறது தெரியலையே. சரி பண்ண முடியுமா? எதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணிப்பேன். ஏன்னா ஆர்மர் தேவையில்ல, ஆர்மர் இருந்தால் எல்லா அயனும் போயிடும். அதனால் இப்போ நான் எல்லா டூல்ஸும் பண்ணிட்டு காமிக்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு எல்லா டூல்ஸும் பண்ணிக்கிறேன், அதுக்கடுத்து ஆர்மர் செய்வோம். ஆர்மர் செய்யும் போது பார்க்கலாம். சரி கைஸ், வாங்க ஆர்மர் செய்யலாம். ஃபஸ்ட்டு அயனை எடுத்து நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. சரியா? இருங்க செய்யுங்க, இதே மாதிரி செய்யுங்க. இதே மாதிரிக்கு தான் செய்யணும். அப்படியே ஒரு இது தப்பானாலும் எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், நானே கஷ்டப்பட்டு செய்கிறேன். கைஸ் இதை எடுத்து இங்கே வச்சு அவ்வளோதான், செஞ்சாச்சு. மிச்சம் ஒரு அயன் தான் இருக்குது. சரி இப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அயன் வேறு கீழே போயிடுச்சு. இதை தூக்கி போடு. அப்புறம் இந்த மிச்சத்தை தான் இங்கே எடுத்து போட்டு இதெல்லாம் நட்டி வச்சுப்போம். தேவையில்லாத இதுதான் அவ்வளோ எல்லாத்தையும் நட்டி வச்சது. இப்போ என்ன பண்ணணும்? என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே. சரி நம்ம எங்கேயாவது போவோம். இந்த ஆர்மர் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், அயன் ஆர்மர். அடுத்து வந்து டைமண்ட் ஆர்மர்னா மாட்டணும். ஃபஸ்ட்டு ஃபுல் ஆர்மர் மாட்டணும் அயனில். அடுத்து வந்து டைமண்ட் ஆர்மர். ஆனால் ஃபுல் ஆர்மர் டைமண்டில். ஆனால் எப்படின்னா அதை கண்டுபிடிக்க போதுமே தெரில. சரி கைஸ், நைட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம 17 அயனும் 8 கோல்டும் எடுத்துருந்தோம். அதை வச்சு திங்ஸ் தான் பண்ணோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.